இப்போ நம்ம இன்னைக்கு வக்காபோட பேஸ் 7 ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா அப்டேட். அப்டேட்னா ஒரு விஷயம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்களா? ஷேர் மார்க்கெட்லாம் ஒரே சமயத்துல டிக்ரீஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட் டிக்ரீஸ். அப்டேட்னா டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ், டிமினிஷ், சப்சைடு, டிக்ளைன், ஈஸ், வீக்கன், லெசன், பேப்பர், மாடரேட், ரிலண்ட். ரிலண்ட்னா கண்டினியூஸா வந்து கம்மியாயிட்டே இருக்குது. அப்ப அப்டேட்னா ஒரு விஷயம் டிக்ரீஸ் ஆகுறது தான் update. அடுத்த வேர்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் வேர்டு வந்து டெடியஸ். டெடியஸ்னா போரிங். இந்த முண்டேன்னு சொல்லுவாங்கல்ல, மண்டேலாம் வந்தா போரிங் வரும்ல, அந்த மாதிரி. டெடியஸ்னா போரிங். மோனோட்டோனமஸ்னா இப்ப நம்ம ஒரே மாதிரி ஒரு ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு போர் அடிச்சு. இப்ப மோனோட்டோனமஸ்னாலும் போரிங் தான். டல்லு, போரிங், டயர்சம், வியரிசம் ஒண்ணு. இப்போ ரிப்பீட்டேட்டிவ். ரிப்பீட்டேட்டிவ் அதான் மோனோட்டோனமஸ், ரிப்பீட்டேட்டிவ், இது ரெண்டுமே ஒண்ணுதான். டியரி, லேபரஸ், லென்த்தி, அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. அப்ப டெடியஸ்னா போரிங். நெக்ஸ்ட் வேர்டு மிட்டிகேட். நெக்ஸ்ட் வேர்ட் மிட்டிகேட்னா கம்மியாக்குறது. ஒரு விஷயத்த வந்து ரிஸ்க குறைக்கிறது. அது பேரே வந்து ரிஸ்க் மிட்டிகேஷன் தான். ஒரு விஷயத்த கம்மியாக்குறது. அலிவேட்னா டிக்ரீஸ். எலிவேட்னா இங்க சப்போஸ் வந்து ஈன்னு வந்துருச்சுன்னா அது இன்க்ரீஸ். எலிவேட்டர்னு சொல்லுவோம்ல, எலிவேட்னா இன்க்ரீஸ், அலிவேட்னா டிக்ரீஸ். ரெடியூஸ், ஈஸ், லெசன், ரிலீவ், டிமினிஷ் ஆக்குறது. ஒரு விஷயத்த வந்து மாடரேட், அபேட், டெம்பர். ஒரு விஷயத்த வந்து கம்மியாக்குறது தான் மிட்டிகேட். ஹாஸ்டைல். ஹாஸ்டைல்னா சண்டை. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஒரு சண்டை தான் ஹாஸ்டைல். அன்ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அக்ரெசிவ், ஆன்டகானஸ். ஆன்டகானஸ்னா யாருன்னா வில்லன். நம்ம மூவிஸ்ல எல்லாம் வந்து வில்லன் வருவார்ல, அவர் தான் ஆன்டகானஸ். புரோட்டகனிஸ்ட்னா ஹீரோ. அட்வர்ஸ்னா ஒரு பேட் எஃபெக்ட். அட்வர்ஸ்னா ஒரு பேட் எஃபெக்ட். பிட்டர், வைலண்ட், கம்பேக்டிவ். கம்பேக்டிவ்னா ஃபைட். பெல்லி ஜெரண்ட். பெல்லி ஜெரண்ட்னாலும் ஃபைட். இந்த பெல்லி ஜெரண்ட், பெல்லி கோஸ் இதெல்லாமே ஃபைட்னு அர்த்தம். ரூடு, போஸ்ட். இப்போ ஹாஸ்டைல்னா ஃபைட். அடுத்த வேர்ட் ஃபீஸபிள். ஃபீஸபிள்னாலே அதோட மீனிங் என்னன்னா பாசிபிள். இது வந்து எனக்கு வந்து ப்ராக்டிக்கலா இது நடக்க முடியுதுன்னா அது பாசிபிள் தானே. ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் பண்ண முடியுதுன்னா அது பாசிபிள். ஃபீஸபிள்னா பாசிபிள். வயபிள். வயபிள்னா இந்த சீடுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிளான்ட் வந்து வயபிள் சீடுன்னுவாங்க. இப்ப சாயில போட்டவொடனே அது வந்து க்ரோ ஆச்சுன்னா, ப்ராக்டிக்கலா க்ரோ ஆச்சுன்னா அது வயபிள். இப்போ அச்சீவபிள், ஒர்க்கபிள், ரியலிஸ்டிக், அட்டைனபிள். என்னோட கோலை வந்து அட்டைன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது வந்து ஃபீஸபிள் தான். ப்ராபபிள், மேனேஜபிள், எக்ஸிக்யூட்டபிள். அப்ப ஃபீஸபிள்னா பாசிபிள். நெக்ஸ்ட் வேர்டு ப்ரூடென்ட். ப்ரூடென்ட்னா வந்து ஒருத்தவங்க வந்து நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்களதான் நம்ம ப்ரூடென்ட்னு சொல்லுவோம். வைஸ், விஸ்டம், சென்சிபிள், ஜுடிஷியஸ். ஜுடிஷியஸ்னா யாரு? ஜட்ஜ். அவங்க வந்து நாலேஜபிளா இருந்தா தானே அவங்கள ஜட்ஜா மாத்துவாங்க. ஜுடிஷியஸ், காஷியஸ், கேர்ஃபுல், சகேஷியஸ். சகேஷியஸ்னாலும் வைஸ் தான். தாட்ஃபுல். ரேஷனல்னா குட், கரெக்டா இருக்கிறது ரேஷனல்னா. டிஸ்கிரீட், ஃபார் சைட். தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபார் சைட். அப்ப ப்ரூடென்ட்னா வைஸா இருக்கவங்க, நாலேஜபிளான ஒரு பர்சனை தான் ப்ரூடென்ட்னு சொல்லுவோம். அப்புறம் இம்மினன்ட். இமினன்ட்னா ஒரு டெட் எண்ட் போயிட்டோம். இதுதான் டெட் எண்ட்னா நான் இங்க வரைக்கும் போயிட்டேன், ஆனா அவன் டெட் எண்ட் ரீச் பண்ணல. அப்ப அது பேரு தான் இமினன்ட். நியரா டெட் எண்டு கிட்ட வந்துட்டேன். இம்பெண்டிங் ஒன்னும் பெண்டிங் இருக்கு. அப்ரோச்சிங் ஒன்னும் வரவுது. ஃபோர்த் கம்மிங், அட் ஹேண்ட், லைக்லி, எக்ஸ்பெக்டட், ஹெப்பனிங், கம்மிங், சூன். இப்ப அந்த கேப் தான் இமினன்ட். இமினன்ட்னா ஒரு எண்டுக்கு போக போறோம், ஆனா இன்னும் அந்த எண்டு வந்து வரல. அப்புறம் விகரஸ். விகரஸ்னா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எனர்ஜெட்டிக். இவன் எப்படி இருக்கான்? ரொம்ப சோகமா இருக்கானா? இங்க எப்படி இருக்காங்க? எனர்ஜெட்டிக்கா ரன் பண்ணிட்டு இருக்கானா? சோ விக்ரஸ்னா எனர்ஜெட்டிக், ஸ்ட்ராங். ரொபஸ்ட்னா ரொம்ப பெருசு, ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆக்டிவ், பவர்ஃபுல், லைவ்லி, தெமாட்டிக், டைனமிக். சாரி, டைனமிக். டைனமிக்னா எனர்ஜி. ஃபோர்ஸ்ஃபுல், ஹார்டி, இன்டென்ஸ். இப்ப விக்ரஸ்னா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. டிசீவ்னா சீட் பண்றது, ஒருத்தவங்களை வந்து ஏமாத்துறது. இப்ப பாருங்க, இவனோட மாஸ்க் போட்டுட்டு இருக்கானா, இப்ப வெளியில எல்லார்கிட்டயும் வந்து குட் குட் கேரக்டர் மாதிரி இருந்துட்டு, ஆனா உள்ள வந்து ஒரு பேட் பிஹேவியர் வச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் டிசீவ். டிசீவ்னா சீட் பண்றது, மிஸ்லீட் பண்றது, ட்ரிக், ஃபூலு, டெல்யூடு. டெல்யூட்னா ஒரு இல்யூஷன் மாதிரி. டெல்யூட்னாலும் ஏமாத்துறது தான். டூப். டூப் போடுறது. ஹாக்ஸ்னா வந்து ஏமாத்துறது, பிட்ரே பண்றது, ஸ்விண்டில். அப்ப டிசீவ்னா சீட் பண்றது.
லாஸ்ட் வேர்ட் ரேன்சேக்னா ஒரு விஷயத்த வந்து தரோவா சர்ச் பண்றது. இப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டை தேடிட்டு இருக்கோம்னா வந்து நம்ம வீட்டையே ரெண்டாக்கிடுவோம்ல, கவுத்து போட்ட மாதிரி ஆகிடுவோம்ல. சோ எல்லாத்தையுமே வந்து கலைச்சு போட்டுறதுதான் ரேன்சேக்டு. தரோ சர்ச்லி. டேர்ன்ட் அப்சைட் டவுன், வீட்டையே திருப்பி போடுறது. பிளண்டர்டு, லூட்டடு, ஒருத்தவங்கள லூட் எடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்கள வந்து சர்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த கேமிங்ல எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பில்லியர்டு, ரேவேஜ்டு, சேக்டு, டெஸ்பாயில்டு, ராப்டு, ஸ்ட்ரைப்டு. இப்ப ரேன்சேக்டுனா தரோ சர்ச்டு, தரோலி சர்ச்டு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வேர்டு அபேட்னா ஒரு விஷயம் டிக்ரீஸ் ஆகுதுன்றது மீனிங் தான் அபேட்னு அர்த்தம். அடுத்தது டெடியஸ்னா போரிங், போரிங். மோனோட்டோனமஸ்னாலும் போரிங். மிட்டிகேட்னாலும் ஒரு விஷயம் கம்மியாகுது, ஆனா ரிஸ்க்ன்ற ஒரு ஃபேக்டர் கம்மியாகிறது தான் மிட்டிகேட். ஹாஸ்டைல்னா சண்டை, நமக்கு நடுவுல இருக்க காம்பேக்ட் சண்டை இதெல்லாமே ஹாஸ்டைல் தான். ஃபீஸபிள்னா ஒரு பாசிபிள் அச்சீவபிளான ஒரு அவுட்கமை தான் ஃபீஸபிள்னு சொல்லுவோம். அப்புறம் ப்ரூடென்ட்னா நம்ம வயசா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இந்த நாலேஜபிள் பர்சனை தான் நான் வந்து ப்ரூடென்ட்னு சொல்லுவேன். தென் இமினன்ட்னா ஒரு டெட் எண்ட் போய் நான் அடைய போறேன், ஒன்னும் இம்பெண்டிங் ஃபோர்த் கமிங் வரப்போகுது, ஆனா நான் ஒன்னும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலன்னு சொல்றேன். விகரஸ்னா ரொபஸ்டா, எனர்ஜெட்டிக்கா இருக்குது விகரஸ்னா. டிசீவ்னா ஒருத்தவங்களை சீட் பண்றது, மிஸ்லீட் பண்றது. அப்புறம் ரேன்சேக்டுனா ஒரு விஷயத்த வந்து தரவா சர்ச் பண்றது, லூட் எடுக்கிறது.